திரு அவைக்காக தந்தையாகிய இறைவா ஓசானா என்று பாடி உம்மை வரவேற்ற திரு அவை தொடர்ந்து உமது சிலுவை பாதையிலும் பிரமாணிக்கமான பயணிக்கவும் எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரும் உலகிற்கு சிலுவையின் மேன்மையையும் தியாக அன்பையும் எடுத்துரைக்கும் உண்மை சாட்சிகளாக செயல்படும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக அமைதியின் அரசரான இறைவா கழுதையின் மீது ஏறி அமைதியின் அரசரான எருசலேமில் நுழைந்த இயேசுவின் தாழ்ச்சியை உலக தலைவர்கள் அனைவரும் பின்பற்றவும் அதிகார வெற்றியும் போர் சூழல்களும் மாறி உண்மையான அமைதியையும் மனிதனையும் தலைநோக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்வுக்காக தம்மையே வெறுமையாக்கிய இறைவா தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று ஆர்ப்பரித்த மக்கள் பின்னர் அவரை சிலுவையில் அறையும் என்று குரல் கொடுத்ததைப் போல நாங்களும் மாறிவிடாமல் எங்களது அன்றாட சிலுவைகளை பொறுமையோடு சுமந்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உமக்கு உண்மையான சீடர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகள் மற்றும் துயருவோருக்காக ஆறுதல் தரும் இறைவா நோயினால் வாடுவோர் வறுமையில் இருப்போர் ரோகங்களை சந்தித்து மனமுடைந்தோர் அனைவரும் முள்முடி சூட்டப்பட்டு அவமானங்களை சுமந்த இயேசுவின் பாடுகளில் ஆறுதல் அடையவும் சீமோனை போல நாங்களும் அவர்களின் சுமைகளை தாங்கிக் கொள்ளும் நல்மனதை பெற்றிடவும் உம்மை மன்றாடுகிறோம். இளையோர் மற்றும் பங்கு மக்களுக்காக அன்பு தந்தையே குருத்தோலைகளை ஏந்தி இப்புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் பங்கிலுள்ள இளையோர் குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் வெற்று ஆடம்பரங்களோடு நின்று விடாமல் கல்வாரி அன்பை முழுமையாக உள்வாங்கவும் சுயநலங்களை தவிர்த்து இயேசுவின் உண்மையான சாட்சிகளாக மாறவும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். இந்த புனிதமான நாட்களிலே நாம் எடுக்கிற முயற்சிகள் பங்கெடுக்கிற வழிபாடுகள் அனைத்திலும் நாம் தூய்மையானவர்களாக மாறிட உயிர்த்த ஆண்டவரை நம்முடைய சுமந்திட அவர் கேட்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எழுப்பின அனைத்து மன்றாட்டுகளையும் ஆழ்ந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கொடுத்திருக்கிறோம். ஏற்ற ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்றைய திருப்பலியானது அந்தோணி சாமி சுகுணாமே ஜெயிக்காக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். செல்வமே கெடுசியை கருத்துப்படி முழங்கால் வலி குணமாகும், கல்வழி குணமடைந்ததற்காக நன்றி மொழியாகும். பெற்ற நிறுவனத்தை கருத்துப்படி ஜெஸ்ஸி நல்லவரை பக்காவும் தேர்வு வேண்டும் என்று அமலப்பு மேலே கருத்துப்படி குடும்ப நலனுக்காக அவருடைய மாயானி சிட்ரஸ் ராகேஷ் குடும்ப கருத்துப்படி சிவி அம்மாக்களுடைய ஆண்களை காற்றிருக்கார். ராணி கருத்துப்படி சபீனா உடனே மரிய ஜெய்ஸ்ரீ மிஸ்ரி ரோஜர் உயிரிழந்த கருத்துப்படி நன்றிபடியா சிதம்பரம் அமுதா கருத்துப்படி நன்றிபடியா ரவி வசந்தா அபர்ணா சுதர்ஷன் சரசா குடும்ப கருத்துப்படி நன்றிபடியா கிறிஸ்டோபர் பாத்திமா கனிஸ்கா ஸ்வரசா குடும்ப கருத்துப்படி நிறைவேறுபடியா முத்து ஜோதி அமலா சஸ்கனா சுபத்ரா கருத்துப்படி நன்றிபடியா மரியம்மாள் கருத்துப்படி செல்வம் 3ஆம் ஆண்டு நிறைவு நாள் திருப்பலி ஆண்களை பாற்றுகிறார். ராஜசேகர் கீதா கருத்துப்படி ஸ்ரீதரன் உடல் சுமந்தேரி சேகர் விஜயா ஸ்வீட்டி தம்பீஸ் கருத்துப்படி நன்றிபடியா அமல்ராஜ் ரோஸ்பேரி கருத்துப்படி ஸ்ரீதர் உடல்நலம் தர வேண்டி இறுதி வேலை ரோஸ்ரீ கவிதா கருத்துப்படி நன்றிபடியாகும். இவரோடு இணைந்து நம்முடைய தேவைகளை ஆண்டுடைய கடன்களை ஒப்புக்கொடுத்து ஜெயிக்கும். ஒரு
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவருக்கு உகந்த வழியாக நாம் நமது வாழ்வு மாற்றிட அதற்காக அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் பாடுகளால் நீரின் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயும் இந்த முறைப்படி நாம் சார்ந்த இரக்கத்தை முன்கூட்டி நாங்கள் கற்றுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுள்ளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றியது. ஆகவே நாங்கள் ஆனந்தரோடு இணைந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து பாடுவதாவது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திலான எங்களுக்கு ஞானவா அவர் பாடுகளை உலகணித்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை பெற்று தன் சிலர் கொடுத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுக்கு இறந்ததை அருந்தியவை கிணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் கூறி தம் சிலர் கொடுத்து கூறியதாக, அனைவரும் இருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இருக்கின்றன. இது பாவனைப்புக்கு என்று உங்களுக்காக பலருக்காக செல்லப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் உலகத்திற்கு பரவியிருக்கும் அந்த திறமைகளுக்கு திறமைகள் திருத்தந்தையும் ஆயத்தாம் சபையா எல்லா திருநிலைகளோட திறமை நிறைவேற செய்யும். வைத்திருக்கிறோம் பெற்றோர்களை உற்றார் உறவினர்களை யாருமையாவது ஒத்துழைப்புகளை ஆன்மாவை இணக்கத்துடன் நினைவு கொடுத்து உமது திருமுக வழியிலும் ஏற்றவர் எங்கள் அனைவர் மீது இறக்கமாய் இறைவனை கன்னித்தாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தவர், இவரையும் முன்னவராக இருந்தவர் ஆகிய புனிதரை விட நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று அன்பு திருமணம் இயேசு கிறிஸ்து வழியா உண்மை புகழ்ந்தேற்றும் பரப்பல்ல மேம்படுகின்றோம். இந்த வழியாக இவரோடு இவரையும் எல்லாம் வல்லைய தந்தையே உயாவிலும் எல்லா புகழும் ஆட்சியையும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே அத்தகையோ ஆண்டவருக்கு தேவையுள்ளதாக மாறிட நம்மளுக்கு ஆண்டவர் விரும்பாத வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்க வேண்டும் என கருவித்து கற்றுக் கொடுத்த சொல்லி சொல்லி நாங்கள் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராது உமது திருவருளை நம்பிக்கையை மட்டும் கண்டோம். அதற்குரிய அமைதியை ஒற்றுமை தந்திடம் கொள்கிறார் என்றும் வாழ்வாட்சி செய்தவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு ஏற்றுவதாக அமைதி
இதோ இறைவனின் சிலை. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாளைகள் பேர் பெற்றோர். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திருவருத்து பகுதியிலே வரிசையாக வர வேண்டாம். இதுவரைக்கும் நிறுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பக்கம் போவதையும் பெண்கள் ஆண்கள் நோக்கி பார்க்கிறபடி வரிசையாக நடுவே 2 பக்கமும் இருக்கும்படி அன்போடு கேட்க முன்னாடி வர வேண்டாம். இந்த திருவருத்திலே நன்கு தயாரித்து ஆன்மீகத்திலே நல்ல பாவசியங்கள் செய்த உள்ளங்கள் பங்கெடுக்கும்படியாக பெருமதத்தோடு சபை சார்ந்ததோ பங்கெடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
இன்று நாம் பாடல்களை வாரத்தின் முதல் நாளாகி இந்த கொடுத்து நாயகரை தொடங்கி நாம் பாடல்களின் பாதையிலே நுழைந்திருக்கின்றோம். வருகின்ற வியாழக்கிழமை பெரிய விழாவில் ஆண்டவர் உணவு நற்கனை ஏற்படுத்தினார், குருக்களை ஏற்படுத்தினார், பாதங்களும் தாழ்ச்சி சடங்கை ஏற்படுத்தினார். ஆகவே அன்று மாலை 6 மணிக்கு ஆலயத்துறை திருப்பலியும் அதனை தொடர்ந்து திவ்ய நற்கனை ஆராதனையும் நடைபெறும்.
வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு சிலுவை பாதையும் மதியம் 3 மணிக்கு பரிகார பவனி ஆகிய சிலுவை பாதை கட்டளை வளைக்கிறது கோபி ஆலயத்துக்கு செல்வதும் மாலை 6 மணிக்கு கோபியில் திருச்சடங்குகள் நடக்கும். இங்கு மாலை 6:15 மணிக்கு கட்டளை வளைப்பதை நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு திருச்சடங்குகள் புது தீ மந்திரித்தல், புது தீர்த்தம் மந்திரித்தல், ஞானஸ்நான வாக்குறுதியை புதுப்பித்தல் மற்றும் உயிர்ப்பு விழா திருப்பலி நடைபெறும். அன்று காலை ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலி நடைபெறாது. மேலும் அன்புக்குரியவர்களே, தீபக்கனை ஆராதனை நேரத்தில் வியாழக்கிழமை அன்று இரவு குருக்கள் பாவசிக்கத்தனம் கேட்பார்கள். ஆகவே நான் என்று சொன்னது போல தூய்மையான உள்ளத்தோர் ஆண்டவரை காண்பார்கள். இந்த நாளிலே வந்திருக்கின்ற குருக்களிலே நீங்கள் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமான வாழ்வுக்கு உங்களை தயாரித்து ஆண்டவருடைய உயிர்த்த ஆசியை பெற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுகிறேன். அதே போல மாலை 3 மணிக்கு பரிகார பவனி கலந்துவிட்டு திரும்பி சென்று இங்கு வருபவர்களுக்கு ஏதோ பஸ் பேருந்து ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஏனென்றால் அனைத்தும் இலவச பேருந்து நமக்கு முன் செல்கிறது. ஆகவே பூசம் கொடுப்பாடு கவர்மெண்ட்டே நமக்கு இலவசம் கொடுக்கும்போது அந்த இலவசத்தை பயன்படுத்திக்கிறோம். ஆகவே அந்த இலவச பேருந்தை பயன்படுத்தி விரைவாக 6:15 சடங்கு தொடங்குவதற்கு முன்பாக வந்து செயல்படி கேட்டுக்கிறோம். அங்கே இருந்து ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் வந்தீங்கன்னா யாரையும் போட முடியாது. ஆகவே அந்த நேரத்திலும் டைம் பார்த்து சொல்லி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த பேருந்து ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதே போல புனித சனி நாம் ஞானஸ்நான வாக்குறுதியை புதுப்பிக்க வேண்டும். ஆகவே அந்த நேரத்தில் எல்லா கரங்களிலும் மெழுகுதி வைக்கப்பட வேண்டும். மெழுகுதி வைத்து எங்களுடைய வாக்குறுதியை புதுப்பிக்க வேண்டும். அதே போல புது தீர்த்தம் மந்திரிக்கப்படும். இந்த தீர்த்தத்தை எங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்லுங்கள். வியாதிக்கார நேரத்திலும் மற்றும் உங்களுக்கு உடல்நல சரியில்லாத நேரத்திலும் அந்த தண்ணியை பயன்படுத்த, வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீர அந்த தண்ணீரை பயன்படுத்த இந்த புது தீர்த்தத்தை எடுத்து செல்வது முன்னோர் காலத்திலிருந்து பழக்கம், விசுவாசம். இதை நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையை ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய, தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சு இருக்கிற பாட்டிலே கொண்டு வராது. நீங்கள் கொண்டு வந்து குடிச்சுட்டு போடுறது பாட்டு மீதி இருக்கிற தண்ணியையும் குடிச்சுட்டு அது பரிசுத்தமான புனிதமான தீர்த்தம். அங்கே புது பாட்டு வாங்கி ஒன்று செலவு புது பாட்டு மாற்ற போனீங்கன்னா 4 பாட்டு 99 ரூபா வாங்கிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. ஆகவே புது தீர்த்தம், புனிதமான தீர்த்தம், புனிதமான பாட்டில் புது பாட்டில் வாங்கும்படி எடுத்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவைகள் உங்களுக்காக பொழுது அறிவிக்கப்படும். எழுந்திருந்து எழுதி சொல்லி சொல்லுவோம். நாளை காலை திருப்பணி நடைபெறாது. குருக்களுக்காக குருத்துவத்தின் வாக்குறுதியை புதுப்பிக்கிறது. புனித எண்ணெய் மந்திரிக்கிற சடங்குகள் மறை மாவட்டத்திலே நடைபெறுகிறது. ஆகவே அதில் அனைத்து குருக்களும் கலந்து கொள்ள வேண்டும். எனவே நாளை காலை வழக்குகள் நடைபெறும்படி நடைபெறாது என்பதை அறிவித்துக் கொள்கிறார். மேலும் அன்புக்குரியவர்கள், வருகிற செவ்வாய்க்கிழமை நம்முடைய பிள்ளைகளுடைய 13 வார சிறப்பு நவநாளிலே 3வது வார சிறப்பு நவநாள் அருட்தந்தை கிருபா சங்ககிரி பங்கு தந்தை வந்து வழிநடத்த இருக்கின்றார். இந்த வழிபாட்டினை இந்த வழிபாடுகளை உறவினராக பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த வார வழிபாட்டை நம்முடைய பங்கிலே அருளப்ப வீதியை சார்ந்த குடும்பங்கள் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த வழிபாடு நாளிலே நாங்கள் மதிய உணவு கொடுக்கிறோம் என்று சொல்லி
ஆகவே இந்த மதிய உணவு கொடுப்பது அந்தந்த குடும்பத்திலே நீங்களாக விருப்பப்பட்டு கொடுப்பது. பங்கு சாமியார் யாரை கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் கொடுப்பதும் கொடுக்காவிட்டாலும் இருப்பது. நீங்கள் இந்த வாரம் இவர்கள் கொடுத்து விட்டார்களே, அடுத்தவங்க நம்மளை எதிர்பார்ப்பாரா என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். விருப்பம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது உங்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்கும். ஆக அதை முன்னிட்டு இந்த வாரம் வந்து கேட்டார்கள், தாராளமாக உணவு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆக அடுத்த வாரம் அது உங்களுடைய விருப்பத்திற்கு உரியதுதான். இந்த யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை என்று உறுதியாக சொல்கிறேன். அனைவரும் வந்து எரிசலத்தோடு கடந்து செல்வோம். ஆண்டவரே, உங்கள் படைகளால் நிறைவேற்ற படையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை திருமணி நிரப்பினால் எதிர்நோக்கியிருக்க செய்ததை நாம் நாடுவது அவர் மீட்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு தேவை என்பதை உணர்ந்து இறைவன் புகழ்களாக வாழ சென்று வாழ்ந்திருப்போம். திருப்பலி நிறைவுற்றது. பாடு நீங்கள் அவர்கள் செவமணியில் பாட வீட்டுக்கு செல்ல நான் செல்ல வேண்டும். ஆகவே வரிசையில் வந்து சிலுவை வாங்க இன்றைக்கு வர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். Yeah.